ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஆர் அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீ பிளான் ஃபார் 2/4/2024. இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் அந்த அளவு மூவ்மெண்ட் கொடுக்கல நமக்கு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நம்ம லெவலுக்கு வந்திருக்கான். இப்போ நாளைக்கு எப்படி பிளான் போடலான்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். மார்க்கெட் அழகாக இப்படி வந்திருக்கான். இப்போ இப்படி வந்ததோடனே இங்கே பட்டு இப்படி வந்தானா இங்கே நம்மளுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. இது ஒரு என்ட்ரியாக எடுத்துக்கலாம். இல்லை இதை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா பிரேக் சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இங்கேருந்து திருப்பி இங்கே ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஏம் பண்ணலாம். இல்லையா நம்ம இந்த ட்ரெயினில் வரைக்கும் ஏம் பண்ணலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் ஒரு லெவல்ஸ் நம்ம வந்து பிரேக் ஆக போக போக நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போகும்போது இங்கே இப்போ ரீடெஸ்ட் ஆனோடனே இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இல்லை திருப்பி இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அடுத்ததுன்னா நம்ம இங்கே ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா இங்கே நம்ம ஒரு பிஇ கிடைக்கலாம், இங்கே ஒரு பிஇ கிடைக்கலாம் காய்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியான ஜோனாக இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம அந்தளவு பயப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு ரொம்ப நீங்களும் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெவல்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இங்கே ஹரிசாண்டல் வியூவில் நான் எல்லாமே இது பண்ணிக்கிறேன். நீங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் பாருங்கள். அந்த ப்ரைஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் எல்லாம் அழகாக உங்களுக்கு ப்ரைஸ்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். என்ட்ரி 5 மினிட்ஸில் எடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட்டிங் கேண்டில்ஸ் வந்தால் மட்டும் எடுங்க. அப்புறம் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் உங்களுக்கு என்ன அனலைசிஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த இடம் கிடச்சிதான் நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே நிறைய மூவ்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது, நேற்று வந்து என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சினாரியோஸ் போட்டுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு சினாரியோ நடந்திருக்கு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சினாரியோவில் நமக்கு ரொம்ப மூவ்மெண்ட் கொடுக்கல. பார்க்கும்போது வைக்காஃப் பிரின்சிபல் ஞாபகம் வருது. வைக்காஃப் மெத்தட். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு இது நிற்க போகுது அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் நல்லா மூவ் அவுட் ஆகும், ப்ரிலிமினரி ஸ்டாப்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்னு ஒரு கேண்டில் வரும். கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை செல்லர் ஸ்ட்ராங்காக எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு கேண்டில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து திருப்பியும் நமக்கு வந்து சப்போர்ட் ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். ரீச் ஆச்சுன்னா செல்லர் ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஆனால் இங்கே சப்போர்ட் ரீச் ஆகல, இன்னும் ரெசிஸ்டன்ஸ் மேலேயே தான் இருக்கான். அப்போ என்ன அர்த்தம், பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இன்னும் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு. ஓகேவா காய்ஸ், இன்னும் வைக்காஃப் மெத்தட்ல நிறைய விஷயம் இருக்குது, அதை நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம். நாளைக்கு இந்த பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே கொஞ்சம் உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நல்லா மார்க் பண்ண, அவங்களுக்கு லெவல்ஸ் கூட எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இது பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இவ்வளோ தூரம் மேலே போக பாசிபிலிட்டி இருக்குது காய்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஓகே, நாங்கள் ட்ரெண்ட் வச்சுருக்கேன், அந்த ட்ரெண்ட் எனக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் ஆகும். இந்த லெவலும் இங்கே இருக்குது, அப்போ என்ன ஆகும், கரெக்டாக இவ்வளோ தூரம் வர சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த லெவல்ஸ்லாம். உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக கூட நம்புகிறேன் கைஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.